வாஸ்து ஹோமம் இது ஒரு சாதாரண ஹோமம் இல்ல. இது வீட்டின் அடுக்கடுக்கு பரிமாணங்களில் இருக்கக்கூடிய சக்திகளை நேரடியாக அழைக்கும் சக்தி வாய்ந்த புனித யாகம். வாஸ்து ஹோமம் என்றால் என்ன? வாஸ்து புருஷனும் நவக்கிரகங்களும் பஞ்சபூதங்களும் இணைந்து வீடின் சக்தி சமநிலையை வைத்திருக்கின்றன. இந்த சக்திகள் சீர்கெட்டாலே அது செல்வம், சுகம், மன நிம்மதி ஆகியவற்றை பாதிக்கும். அந்த சக்திகளை மீண்டும் ஆழமாக எழுப்பி ஒழுங்குபடுத்தும் பூஜைதான் வாஸ்து ஹோமம். வாஸ்து ஹோமம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். புதிய வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன், வீட்டில் அடிக்கடி பிரச்சனைகள் வரும்போது, தொழில் நஷ்டம், திருமண தடை, நோய் பிரச்சனைகள், பிசாசு ஆவி சந்தேகங்கள், இடம் மாற்றம் செய்த பிறகு. வாஸ்து ஹோமத்தில் செய்யப்படும் முக்கிய ஹோமங்கள். வாஸ்து புருஷ ஹோமம். வாஸ்து தேவனிடம் வீடு தங்கட்டும் என அனுமதி பெறும் யாகம். நவக்கிரக ஹோமம். கிரகங்களின் அனுகூல சக்தியை பெற துர் கிரகங்களை சமதளப்படுத்த. பஞ்சபூத ஹோமம். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் 5 சக்திகளையும் சந்தோஷமாக்கி சக்தி சமநயம். ஹோமம் முடிந்த பிறகு செய்ய வேண்டியவை. வாஸ்து பூஜை. வாஸ்து கலச ஸ்தாபனம். வாஸ்து தாழ்பில் வீடின் 4 மூலையிலும் வைக்க வேண்டும். வாஸ்து புருஷ இயந்திரம் பிரதிஷ்டை. வாஸ்து ஹோமத்தின் நன்மைகள். வீட்டில் நிம்மதி, மன அமைதி, நோய் தடுப்பு சக்தி, பிள்ளைகளுக்கு கல்வி, ஞானம், தொழில், வியாபாரம் வளர்ச்சி, எதிர்மறை சக்தி அகற்றம், செல்வம் சேர்க்கும் வாசல் திறப்பு.